உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. ஒரு பெரு மழை வெள்ளத்திற்கு பிறகு எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிவாரணம் நமக்கு போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்பது முதல் கேள்வி. ஆனால் கொடுக்கப்படுகின்ற நிவாரணம் முழுமையாக முறையாக மக்களை சென்று அடையுமா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இந்த வெள்ளம் வந்தபோது ஒரு நண்பர் தன்னுடைய முகநூலிலே பதிவு செய்திருந்தார், உயிரை தவிர எல்லாமே அடித்து போய்விட்டது. இன்னொருத்தர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட மறுபடியும் நான் எல்லாமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னாரு. ஆகவே அரசு ஒரு நிவாரணம் தருகிறது. என்ன, வீடே போயிருந்துச்சுன்னா 10,000 ரூபாய், குறைந்தபட்சம் 2 நாட்கள் தண்ணீர் சூழ்ந்திருந்தால் 5,000 ரூபாய், மாட்டிற்கு 30,000 ரூபாய், ஆடு பன்றி அடித்தால் 3,000 ரூபாய், ஒரு ஹெக்டேருக்கு 13,500 ரூபாய் விவசாயிகளுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிவாரணம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது. அது முழுமையாக சென்றடைந்ததா என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகச்சிறந்த வழக்கறிஞர் அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அங்கே இருக்க நிகழ்ச்சியை நான் வரவேற்கிறேன். எழுத்தாளர், ஒரு நாளிதழினுடைய இணையாசிரியராக இருந்தவர் மதிமாறன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய திரு அருள்தாஸ் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். இளந்தமிழ் இயக்கத்திலிருந்து பரிமளா அவர்கள் தோழி வந்திருக்கிறார். பாண்டிப்புறம் மிகவும் ஒரு இளமையான ஒரு துடிப்பான இளம் தொழிலதிபர் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்கள் நிறைய பேர் கணக்கெடுப்புகள் இல்லாமல் இருந்தது. ஏன்னா கணக்கெடுப்புகளே முற்றிலுமாக மறைக்கப்பட்டது. இன்னும் கூட முழு விவரங்கள் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய தாயை பறிகொடுத்திருக்க கோகுலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அதை ஒரு ஆவணப்படமாக வைத்திருக்கின்றோம். அதை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். இப்போது ஆவணப்படத்தை பார்க்கலாம். இழப்பை கணக்கிடும் முறையை வைத்துத்தான் நிவாரணம் எவ்வளவு என்பதை தீர்மானிக்க முடியும். ஆனால் இழப்பை எப்படி கணக்கிட முடியும்? உயிர் இழப்புகளுக்கு கூட ஏதேனும் வழங்கிட முடியும். ஆனால் உழைத்து சம்பாதித்த பொருட்கள் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதற்கு 5,000 ரூபாய் என்பதை எந்த வகை இழப்பீட்டுக்கு சமமாக எடுத்துக்கொள்ள முடியும்? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வாகனங்கள் போன்றவைகளையும் அடித்து செல்லப்பட்ட கல்வி சான்றிதழ்களுக்கும் குடிசைகளுக்கும் இழப்பீடு எப்படி கணக்கிடுவார்கள்? எத்தனை பேருக்கு நிவாரணத்தை வங்கிகளில் போட முடியும்? வங்கி கணக்கே இல்லாதவருக்கு நிவாரணம் எப்படி கிடைக்கும்? பல லட்சங்களில் போன பொருட்களுக்கு சில ஆயிரங்களில் நிவாரணம் என்பதை யாரால் ஏற்க முடியும்? இவற்றில் எல்லோருக்கும் நிவாரணம் முழுமையாக கிடைக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது என்று மக்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். இது வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட சேதமல்ல, ஏரிகளை திறந்து விட்டதால் ஏற்பட்ட இழப்பு. நீர்நிலை பராமரிப்பு, கடும் மழை குறித்த தவறான கணிப்புகள், சரியில்லாத முன்னேற்பாடுகள் போன்ற எதையுமே உரிய முறையில் தராத நிர்வாகம் தரும் நிவாரணம் இழந்ததை திருப்பித் தர முடியாது என்கிறார்கள். முழுமையான வரிகளை முறையாக அரசிடம் செலுத்துகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசின் உதவியை எதிர்பார்க்க உரிமை உண்டு. அந்த உரிமைகள் அலட்சியப்படுத்தும் வேளைகளில் மக்களும் அரசை அலட்சியப்படுத்த தயங்க மாட்டார்கள். உண்மையாகவே இந்த நிவாரணம் முழுமையாக சென்று அடையுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். அந்த ஏரியா கவுன்சிலர்ஸ், அந்த ஏரியா வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கணக்கெடுக்கிறேங்கிற பேரில் ஒரு 100 பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் தாம்பரம் பகுதியிலேருந்து கொடுத்துட்டோன்ட்டு ஊடகத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஊடகம் என்ன சொல்கிறாங்க, தாம்பரத்தில் நிவாரணம் பணம் கொடுத்தாச்சு, அடுத்து நம்ம வேறு பகுதி போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக சென்றடையுதுன்னு பார்த்தா யாருக்குமே இன்னும் வரைக்கும் சென்றடையலை. நான் 100 பேர் 2,500 பேர் இருக்கோம் தாம்பரம் ரங்கநாதபுரம் ஏரியாவில். ஆனால் இப்போ வரைக்கும் யார் பண்ணால் ஒரு 500 பேர் 1000 பேர் தான் வாங்கியிருக்காங்க. மிச்சம் 1,500 பேருக்கு இன்னும் நிவாரணப் பொருள் சென்றடையலை. ஆளுங்கட்சியினர் அவங்க முதல்வருடைய ஸ்டிக்கரை ஒட்டுறதில் காட்டின ஆர்வத்தை மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுலையோ, மக்கள் நலப்பணியில் நேரடியாக கொண்டு போய் செயல்படுறதுலையோ எந்த வகையுமே அவங்க காட்டவே இல்லை. மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிவாரண வார்த்தை அரசு மூலிமா வெளியே வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செஞ்சது எல்லாமே தன்னார்வ தொண்டுகள், இந்த மாதிரி பல அமைப்புகள் தான் களத்தில் இறங்கி நேரடியாக எல்லா விஷயங்களும் செஞ்சாங்க. அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா நிவாரணன்ற பேரில் நிவாரணம் ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்களே தவிர எந்த நிவாரணம் இப்போ வெளிப்படையாக மக்களுக்கு போய் சேரணுன்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்துட்டு வருது. இறந்ததுக்கப்புறம் நிவாரணம் கொடுத்த ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது சார். ஒரு வார்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க 50 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஒரு கட்சி அடிப்படையில் பார்த்தாலே கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், இவங்க அந்த நிறுவனங்களில் பார்த்து செஞ்சாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக கிடச்சிருக்கும். அந்த மாதிரி கட்சிக்காரங்க யாருமே பார்த்தது கிடையாது. தொண்டு நிறுவனங்களும் எங்களோட தமிழ்நாடு பால்முகல் தொழிலாளர் சங்கத்தோட நிறுவனம் நாங்கள்லாம் போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சூரெலாம் போய் பார்த்தீங்கன்னா
போட்டில் போயிட்டு மக்களுக்கு பால் ரொட்டி கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி யாருமே பண்ணி கொடுக்கல சார் இந்த வரைக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழிலே வந்து 7/12/2015 இதழில் வந்து தொலைத்தொடர்பு துறை ஊழியர்கள் அனுப்பிய வந்து அந்த நிவாரணப் பொருளை வந்து ஸ்டிக்கர் ஒட்டாத ஒரே காரணத்தினால அனுமதிக்காமல் இருந்தாங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து பொதுமக்கள் தான் வந்து புரிஞ்சு இது பண்ணணும். வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு வராங்க, ஆனால் வருது இந்தாண்ட பாதி பேர் கொடுப்பாங்க, அந்தாண்ட பாதி பேர் கொடுப்பாங்க. நடுப்புற இருக்கவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. பேங்க்கில் தான் 5000 போடுறேன்னு சொல்கிறாங்க. படிக்க தெரியாதவங்களுக்குலாம் பேங்க் எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. அவங்களுக்கு எப்படி அந்த 5000 போய் சேரும்? அதேமாரி இப்போ தண்ணியில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டெலாம் போயிடுச்சு. அவங்க பேங்க் ஓப்பன் பண்ணோன்னா அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி அந்த 5000 கிடைக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிவாரணம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா மளிகடைக்காரர்களும் ஒரு அமௌண்ட்டு போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக வீடு வீடாக எடுத்துன்னு போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் மீட்டிங் போட்டு 3வது நாள் 6 டன் மளிகை பொருட்கள் நாங்கள் லாரியில் ஏற்றி இங்கிருந்து எல்லா மளிகடைகளும் ஒவ்வொரு ஆள் ஏறி அதுக்கு தனியாக வேனை வச்சு எதுவுமே கடலூரில் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 6 கிராமம் சூஸ் பண்ணி அந்த 6 கிராமத்தில் இருக்கிற வீடாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி அது அந்த உதவி மட்டும் நாங்கள் முதல்ல செஞ்சுட்டு டைரெக்டாக நாங்களே கொடுத்துட்டு வந்தோம் அரக்கோணத்துலேருந்து போயிட்டு. வெரி குட் சார். அதாவது அப்துல் கலாம் சொன்னது தான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மனிதன் என்பதை இந்த வெள்ளம் எனக்கு கற்றுக் கொடுத்தது சார். இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு அரசு ஊழியர்களோ அரசை சார்ந்தவர்களோ யாருமே சொன்ன 4 நாள் 5 நாட்கள் பொறுத்து தான் வந்தாங்களே தவிர அங்கே எப்படி இருக்குது, அண்ணா நகர் எப்படி இருக்குது, சோழிங்கநல்லூர் எப்படி இருக்குது, போரூர் எப்படி இருக்குது, முகப்பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக அவங்க வந்து யாரும் பார்க்கல சார். அவங்க அதை நினைக்கும் பொழுது நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் பாரதி சொன்னானே அதுதான் ஞாபகம் வருது சார் எனக்கு. சார் அண்ணா நகர்லேருந்து வரேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் பழ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். பழ வியாபாரத்தில் பயங்கரமான பாதிப்பு சார். இந்த பழ வியாபாரத்துக்காக என்ன நிதி உதவி பண்ணுவாங்க, என்ன உதவி செய்வாங்கன்றது எங்களுக்கு இது வரைக்கும் எந்த முறையவே தெரியலுங்க. அதனால் இதையும் நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ரொம்ப பாதிச்சிருக்காங்க, அவங்க லட்சக்கணக்கில் எழுந்திருக்காங்க. நிறைய வியாபாரம் எங்கள் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு 100% பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் தான் சார். எல்லா வியாபாரிகளையும் மழையில் நனைஞ்சி ஊரை விட்டு ஓடி போயிருக்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இயல்பு வாழ்க்கை வந்து திரும்பாம நிலையில் இன்னும் நிறைய பேர் சென்னைக்கே வராமல் இருக்காங்க. சென்னையை விட்டு ஓடிடலாம், இனிமேல் சென்னை தேவையான நிலைமை இருக்காங்க சார். அதனால் எங்களுக்கு பழ வியாபாரிகளுக்கு இந்த வங்கி கடன் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்குறோம். நாங்கள் வியாபாரம் செய்து கடனை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கி கடன் வந்து வட்டி இல்லாமல் அவங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி வங்கி கடன் வட்டி இல்லாமல் கொடுத்தாக்க அதை திருப்பி செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதனால் இந்த அரசாங்கத்திலே இதை கொஞ்சம் நாங்கள் கேட்குறோம் சார். இந்த வெள்ள நிவாரண பணிகளில் அரசாங்கம் முழுமையாக தோல்வி அடைந்தது என்பது ஊரறிஞ்ச விஷயம் அல்ல, உலகறிஞ்ச விஷயம். இப்போ இதில் நிவாரண பணிகளை வந்து 3 விதமாக, என்னுடைய கருத்து என்னென்னா 3 விதமாக பிரிக்கலாம். 1 உயிரிழப்புகள், அது மிகப்பெரிய இழப்பு, தனிநபர் இழப்பு. 2வது அவங்களுடைய கட்டிடங்கள், அவங்களுடைய இந்த நிலையான ஒரு பொருட்களுடைய இழப்பு. 3வது முக்கியமான ஒரு இழப்பு என்ன அப்படின்னா இந்த மூலதனம். இந்த இழப்பு தான் வந்து மிகப்பெரிய இழப்பு. இதுக்கு தான் அரசாங்கம் வந்து மிக அதிகமான கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இந்த மூலதனம்ன்ற ஒரு இழப்பு பார்த்திங்கன்னா ஒரு நபர் இழப்பு கிடையாது, ஒரு குடும்பத்தினுடைய மொத்த இழப்பு. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இப்போது உதாரணம் என்னென்னா ஆட்டோ இருக்குது, ஆட்டோ தான் அவருடைய தொழில், ஆட்டோ இழந்துட்டாருன்னு சொன்னால் அந்த குடும்பமே கஷ்டப்படும். 5000 கொடுத்தா ஒரு மாதம் இல்லை ஒரு வாரத்துக்கு கூட அது யாருக்கும் போதாது. ஒரு மாத வாடகையே இன்றைக்கி சிட்டியில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற 5000 ரூபாய் அந்த வாடகைக்கே போயிடும், ₹1 கூட அவங்க பிரயோஜனமாக உபயோகப்படுத்த முடியாது. இதே போல் இந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இந்த சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்க, இவங்களுடைய மொத்த மூலதனமே இந்த மழை வெள்ளத்தில் போனதற்கு பிறகு இந்த 5000 ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் உண்மையான ரீஹாபிலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூலதனத்தை ரீகெயின் பண்ணுறதுக்கான சிறந்த ஒரு பாலிசிகளை உருவாக்கி அதை முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சால் மட்டும்தான் ஒரு மினிமமான ஒரு சொல்யூஷனாவது பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும். இந்த அரசு வந்து முதல்ல ஒரு நிவாரணத்தை அறிவித்தாங்க, 5000 ரூபாய், இந்த செவர் விழுந்த 5000 ரூபாய் அப்படின்னு அறிவித்தாங்க. அப்போது எல்லா மக்களும் ஊரில் ஒரு 10 பேர் யாரார் அந்த கட்சிக்காரங்களா அவங்களுக்கு பேர் எழுதிக்கிட்டு எல்லாம் வந்துடுவாங்க, தாசில்தார் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கூட்டின்னு போயிட்டு மந்திரி வரலன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அவளை உட்கார வச்சு 4000 ரூபாய் கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு தான் சென்னையில் மழை, சென்னை திருவள்ளூர் வெகுவாக பாதிச்சு. இங்கே மெட்ராஸ்லாம் பாதிச்சு, இங்கே மீடியாலாம் சென்னையில் எல்லாமே உதவி பண்ணுறதெல்லாம் சென்னையில் தான். ஆனால் வெகுவாக பாதிச்சு திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் தான். ஏன்னா விவசாய மக்கள் எங்கே ஓட முடியாது, அங்கங்கே ஏறி உடச்சிக்கிட்டு வெகுவாக பாதிச்சாங்க. அங்கே என்ன இந்த அரசு என்ன நிவாரணம் என்ன சொன்னாங்க, அங்கங்கே முகாம் கட்டினேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்தாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 50 கிலோ சத்து நூல் அரிசி எடுத்து கொடுத்துட்டு அந்த கட்சிக்காரனை ஆக்கி போட்டான். அதான் மீதி வந்து இது மாதிரி யாராவது தொண்டு உள்ளவங்க இருந்தவங்களும் அவங்க கொடுத்தாங்க. இது தொடர்ச்சியாக இது எல்லா வெள்ள நிவாரணம் இப்படி தான் வந்துருக்கு. எப்படின்னா வெள்ள நிவாரணம் தரேன், விவசாயிகளுக்கு தரேன், ஒரு கணக்கு எடுப்பாங்க,
கடைசியில் வந்து எல்லா விவசாயிக்கும் யார் யார் இருந்தாங்களோ ஒரு எல்லா ஊரில் இருக்க நிலம் இருந்தவன் இல்லாதவன் விட்டவன் விடாதவன் எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்து 1000 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறது தான் இது வழக்கம். மக்களாலே மக்களுக்காக திரட்டப்பட்ட நிவாரணப் பொருட்களையே சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியல. அதையே நடுவில் தடுத்து அவங்களுக்கு எங்கே ஆதாயம் இருக்கோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு போய் சேரப்பட்டது. ஸோ மக்களால் திரட்டப்பட்ட நிவாரண நிதியே சரியாக போகலன்னா அரசே நிர்ணயிக்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகை மக்களுக்கு எப்படி இந்த அரசியல்வாதிகளாக சரியாக போய் சேர முடியும்? ஸோ அது முடியாது. இது நிவாரணம் இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்கணும், இழப்பீடு. இதுக்கு பேர் நிவாரணம் இல்லை. நிவாரணம் எது தெரியுமா? இப்போது ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்கான், துடிச்சிட்டு போய் அவனை மருத்துவமனையில் சேர்த்து தான் அதுக்கு பேர் நிவாரணம். அப்போ தான் மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியும், செத்த பேர் கிடையாது. அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்ட நாங்கள் நிவாரணம் கொடுத்தது மக்கள், இப்போ கொடுப்பது இழப்பீடு. வந்தது இழப்பீடு, மக்களுக்கு இழப்பீடு இவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். நிவாரணம் கொடுக்குறான் நிதி கொடுக்குறான். என்ன நிதி இது? ஈராக்கில் பார்லிமெண்ட் இந்தியா கட்டித்தருது, சவுத் ஆப்பிரிக்கா 60,000 கோடி இந்தியா கடன் கொடுக்குது. ஆனால் சொந்த மக்களுக்கு உங்களுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இறைமைக்கு கட்டுப்பட்ட சொந்த மக்களுக்கு கொடுக்க யோசிக்க தயங்கிறதுக்கு ஏன் காரணம்? அது என்ன காரணம்? இது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வேலூர் மாவட்டத்தில் வரேங்க. வெள்ள பாதிப்பு நான் பாதிக்கப்படல. நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் படிச்சுட்டு விவசாயம் தான் பண்ணுறோம். நாங்களே வந்து இந்த தொலைக்காட்சியில் பார்த்துட்டிங்கன்னாப்பா இந்த மாதிரியெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இவ்வளோ கொடுமையெல்லாம் இருக்குதுன்றது நாங்களே வந்து ஒரு 2 லாரி ஃபுல்லாக எங்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் ஏற்றி எல்லாத்தையும் செஞ்சு நாங்கள் அனுப்பிச்சு ஒன்று கடலூருக்கு ஒன்று சென்னைக்கு அனுப்பிச்சோம். கடலூருக்கு போகிற வழியிலே கரை வெட்டியை கட்டிய நண்பர்கள் அங்கங்கே நிறுத்திட்டு அதில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுமே அவன் எப்படி தின்னுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். நீ கொடுக்குறதுக்கு உனக்கு யோகியத்தை இல்லைன்னா நீ விட்டுடணும், கொடுக்குறனையாவது விட செய்யணும். அவனுக்கு உபத்திரவம் கொடுக்கக்கூடாது. அதை தடுத்து நிறுத்தி அந்த மக்களை போகிறத தடுத்து நிறுத்தி அவன் உற்றார் உறவினருக்கு தேவைப்பட்டவனுக்கெல்லாம் கொடுத்தா அங்கே குடிசையில் கூரையில் பிரிஞ்சு போய் ஒருத்தன் தரையில் படுத்துக்கிட்டு இருக்க வழி இல்லாமல் ஒரு சொல்கிற வழி இல்லாமல் அவனுக்கு போய் எப்படி சேரும்? இது எப்படி சேரும்? இது செய்ய வேண்டியது யார்? அரசு. ஆனால் நீங்கள் இந்த அரசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிட்லரு, முசோலின், கடாபி, சதாம் ஹுசேனோட பெரும் கொடுங்கோலாட்சி தான் இங்கே நடக்குது. இந்த வெள்ள விஷயத்தை கேட்கும்போது வேதனையாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன, படித்த இளைஞர்கள் விவசாய குடும்பத்தில் விவசாயம் செய்து பெருமையாக சொல்லக்கூடிய அந்த சூழலை நான் ரொம்ப மதிக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கள் சொந்த மண்ணில் ஆடு மாடு இறந்துருச்சு. கிட்டத்தட்டங்க சத்தியமாக 22 ஆடு எங்கள் வீட்டில் இறந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு மாதம் செலவு அனுப்புகிறோம். 22 ஆடு செத்துட்டு இந்த வெளில போன உடனே நாங்கள் போய் கேட்குறோம், என்ன நம்ம சொல்கிறாங்க, ஆடு 22 ஆடு செத்து என்ன ப்ரூஃப் வச்சுக்கிறீங்க? ஃபோட்டோ இந்த மழையில் ஃபோட்டோ எடுக்கணுமா? கரண்ட் இல்லை, ஃபோட்டோ எடுக்கணுமா? சர்ஜரி பண்ணுங்களாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் அந்த 25 ஆடு ஃபோட்டோ எடுத்து அவர் யாரோ ஒருத்தர் வந்து இல்லை சைன் போட்டு தரணும். 20 ஆடு இந்த வீட்டில் இறந்தது, இந்த குடும்பத்தில் இறந்துன்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த காசு கிடைக்குமா? சுனாமி அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, எங்கள் சென்னை ஏஞ்சி நிற்கும்ன்ற நம்பிக்கை தைரியம் எனக்கு இருக்குது. அது நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக பெருசாக வந்து இனிமேல் இந்த மாதிரி மழை பெஞ்சா தண்ணி நிற்காமல் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, பட் ஃப்யூச்சரை வந்து நல்லா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் முழுமையாக சென்றடைந்ததா இல்லை என்பதை குறித்து நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். கோகுல்ராஜ் அவர்களுடைய அம்மா இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அன்னைக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள், உங்களுக்கான நிவாரணம் ஏதாவது கிடைச்சதா சொல்லுங்கள். எங்கள் அம்மா டிசம்பர் மேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலை. செவ்வாய்க்கிழமை காலையில் 1ஆம் தேதி கிளம்பி போனாங்க. 6:30 மணிக்கு வேலையை விட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் நைட்டு 9 மணிக்கு கிண்டியில் பஸ்ஸு வந்து கும்பநர் ரெடி கொண்டு வந்தார். அது வீட்டுக்குள்ளே வந்து 2 கிலோமீட்டர் ஆகும் நடந்து. பஸ்ஸு நிறுத்தி நான் பஸ்ஸு உள்ளே போகல, தண்ணி இடுப்பு வழியே இருந்துது, இடுப்பு அளவு. எங்கள் அம்மா 50 வயசு ஆகுது. எங்கள் அம்மா அங்கே பசங்க இருந்துறாங்க, யாரும் பார்க்கல, கொடை ஊந்திச்சு எடுக்க போயிடறாங்க, தண்ணியில் அடிச்சுன்னு போயிடறாங்க. நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி எங்கள் அம்மா காண சார்னு. அவங்களே இப்போலாம் பார்க்க முடியாதுப்பா, தண்ணி இவ்வளோ ஓவர் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரி மறுநாள் கொஞ்சம் தண்ணி வைத்தோன்னா வண்டி எடுத்து நான் சென்னை ஃபுல்லாக சுற்றினேன். நான் எங்கள் அம்மா எங்கேயா தங்க வச்சுக்கிறாங்களா, எந்த சர்ச்சு எல்லாமே தேர்ந்தேன். அத்தை லாஸ்ட்டாக நந்தமங்கலம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி எங்கள் அம்மா காணுன்னு. அவங்க சொன்னாங்க ராயப்பேட்டில் இது மாதிரி போய் பாருங்கப்பா, நிறைய பாடி வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுது, போய் பாருங்க. அங்கே ராயப்பேட்டி போகணும் தான் தெரியுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மீன் பிடிக்கிற பசங்க யாரை பார்த்து எங்கள் அம்மா தான் சொல்லிடுறாங்க. அங்கேருந்து வந்து நான் இப்போ வண்டி வந்து பார்க்குறேன், எங்கள் அம்மா பணத்தை தூங்குறது கூட ஆள் இல்லை. அவ்வளோ 6 நாள் தண்ணியிலேருந்து ஞாத்தியம் 1ஆம் தேதி காணாமல் போய் 6 நாள் ஞாத்தியம் தான் கடிச்சான் 4 மணிக்கு. அதுவும் அதுக்கு வண்டி கூட ஆம்புலன்ஸ் கூட வரல, சின்ன எண்ணில் அள்ளி போட்டுன்னு போன பாடியை. மூஞ்சி கூட பார்க்க முடியல, மூஞ்சி ஃபுல்லாக புல்லு தான். 6 நாள் பாடி தண்ணியில் உரிந்து திங்காமல் சாயங்காலம் 6 மணிக்கு கொண்டு போய் எரிக்கிறோம். எரிக்கிறது சுடுகாட்டில் 5000 ரூபாய் கேட்டாங்க. எந்த சுடுகாட்டில்? அது செம்மஞ்சேரி சுடுகாட்டில். எங்கே போகுது, வெள்ளத்தில் எல்லாமே வச்சுன்னு போச்சு, வீட்டுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்குது, நாங்கள் எங்கே கொடுக்குது காசு? நான் கேட்குறேன், எங்களால் முடியாது சார். 11,000 அப்புறம் லாஸ்ட்டாக பசங்க எல்லாம் கூட இருக்கிற பசங்க கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்லாம் வந்து இல்லை, தனியார் நிறுவனங்கள் வந்து இது வரையும் எங்கள் வீட்டில் சாப்பாடு உட்பட அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்து தனியார் நிறுவனம் தான் இது மாதிரி ஹெல்ப் பண்ணிடுறாங்க. தோழமையிலேருந்து அவங்க வந்து காசு கொடுத்து ஃப்ரெண்டும் காசு கொடுத்தா எங்கள் அம்மா அடக்கம் பண்ண நல்லபடியாக. இந்த வெள்ள நிவாரணம் 4 லட்சம் தரேன், அது நல்லபடியாக கிடைச்சா போதும், என் தங்கச்சி பேரில் போட்டு நிம்மதியாக இருப்போம். நன்றி கோகுலகிருஷ்ணன். பாண்டி, நீங்கள் தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாக போய் செய்கின்ற போது இந்த நிவாரணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதை கொஞ்சம் பதிவு பண்ண முடியுமா?
இங்கே இனம், ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இனம். அது என்னன்னா மக்கள் இனம் மட்டும்தான் இருக்குது, மக்கள் ஜாதி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மக்களுக்கு உணர்த்தியது இந்த சென்னை மலை. இன்றைக்கி நிவாரணத்தை பற்றி நாம் பேசிகிட்ருக்கோம். பட் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நிலைமையில் அந்த டேயில் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்க இடம், அப்புறமேட்டு குடிக்க தண்ணி. இது 3 தான் அப்போதைக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போனதுனால அவளுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் கூட ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் எப்படி அப்படின்னா, நான் ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக தான் இங்கே வந்தேன், சென்னைக்கு வந்தேன். ஸோ பார்க்கும்போது அந்த ஏரியை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தேன். பட் ரொம்ப தண்ணி தலைக்கு மேலே இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒரு அழுகையான குரல் கேட்டது. அதை போய் கேட்கும்போது தான் என்னன்னு கேட்கும்போது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, தண்ணியில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இருந்ததே எங்கள் கையில் ஒரு அளவுக்கு அமௌண்ட்டு தான் இருந்தது. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல, அங்கே அந்த அம்மாவுக்கு பசி ஆற்றிட்டோம். பட் ஆனால் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளே இருக்காங்கன்னு கை காமிச்சாங்க. பட் அப்போ தான் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சிட்கோ நகர், வில்லிவாக்கம் ஏரியாவில் சிட்கோ நகரில் போய் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் மாடி மேலே நின்று பசிக்குதுன்னு, அண்ணா பசிக்குதுன்னு ஒரு சின்ன குழந்தை கேட்குது, தம்பி பசிக்குன்னு ஒரு பெரியவர் கேட்குறாரு, என்னை எப்படியாச்சும் இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்டி விடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். பாக்கெட்டில் எவ்வளோ மணி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த மணி அப்படியே போனாலையும் அங்கே கடை எங்கேயுமே கிடையாது. வில்லிவாக்கம் ஃபுல்லாகவே கடை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் பெரம்பூர் ஏரியாவிலையும் ஐனாவரம் ஏரியாவிலையும் என்னென்ன ஹோட்டல் இருக்கோ எல்லா ஹோட்டல்லையும் ஆர்டர் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ உங்களால் ஃபுட் இது பண்ண முடியும், 1 ஹவரில் எங்களுக்கு பேக்கிங் கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் 20 பேக்கிங் 30 பேக்கிங் இது மாதிரி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவசரத்துக்கு கிடைக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு டே யாருமே எந்த அரசாங்கமும் வரல, தொண்டு நிறுவனமும் வரல, அதே மாதிரி யாருக்கும் தெரியல. பட் ஃபஸ்ட்டு டேவே நான் தான் போனேன். கூட யாரும் ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை, தனி சிங்கிள் ஒரு பர்சனாக தான் போனேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தையினால தான் நான் பக்கத்தில் போய் பார்க்க முடிஞ்சுது. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அழுந்துட்டுருக்கு. போய் கேட்குறேன், ஏன் அந்த குழந்தை அழுந்துகிட்டே இருக்கு, ஏதாச்சும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டால், அது தனியாக இருக்குது அந்த வீடு. பட் இங்கேருந்து இறங்கி போகிறதுக்கே எனக்கு வழி இல்லை சார், இறங்கி போனால் ஏதாச்சும் எனக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டுருக்காங்க. சரி குழந்தைக்கு பால் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், நானே 2 நாள் ஆச்சு சார் சாப்பிட்டு, ஸோ எனக்கு நான் எப்படி சார் பால் கொடுக்க முடியும், எனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படி அழுந்துட்டுருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட அங்கேருந்து கொண்டு போயிட்டு அவங்கள மீட்டு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறோம். அப்புறம் தான் சொல்கிறாங்க, ரொம்ப குழந்தை கோமா ஸ்டேஜ் போகிற கண்டிஷன் ஆகிடுச்சு, அழுந்து ரொம்ப மூளைக்கு போய் ஏறி இருக்கு போல இருக்குது அதுக்கு. ஸோ கோமா ஸ்டேஜ் போகிற கண்டிஷன் ஆச்சு. எங்களால் முடிஞ்ச இது அங்கே பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் செஞ்ச வேலையை ஒவ்வொரு ஒரு சில மனுஷங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு இளைஞர்களும் பார்த்தாங்க. அதில் 10 பேரில் ஒருத்தராவது வந்தார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் ஒவ்வொருத்தராக அப்படி சேர்ந்தவங்க தான் என் டீமில். நன்றி பிரபா. தொடர் பரிமளா, இந்த நிவாரணத் தொகை முழுமையாக மக்களை சென்று அடையுமா இல்லையான்னு என்ன நினைக்கிறீங்க? பெருவெள்ளத்தின் போது இளந்தமிழகம் இயக்கம் சார்பாக நாங்கள் கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் ஒரு 10 நாட்களுக்கு மேலே ஒரு நிவாரண முகாம் அமைச்சிருந்தோம். அங்கேருந்து பல்வேறு ஒரு 170 பேருக்கு மேலே தன்னார்வலர்கள் எங்களோட இணைஞ்சு பணியாற்றினாங்க. குறிப்பாக கரையோரங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். சைதாப்பேட்டை பகுதி, அதுக்கப்புறம் கூவம் கரையோரமாக இருக்கக்கூடிய கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய மக்கீஸ் கார்டன், அந்த மாதிரி சில பகுதிகள், அப்புறம் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஜாஃபர்கான் பெட் அந்த பகுதி, இந்த மாதிரி ஒரு 5-6 பகுதிகளை செலக்ட் பண்ணி அங்கே போய் நிவாரண பணிகளை செஞ்சோம். இப்போ மக்கீஸ் கார்டன்ற பகுதியில் போய் நாங்கள் நிவாரண பணி செய்யும்போது அங்கே அரசு தரப்புலேருந்து எந்த நிவாரண உதவிகளும் வரலை அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, மக்கீஸ் கார்டன், அப்புறம் சைதாப்பேட்டை திடீர் நகர், அப்புறம் ஆத்துமா நகர், இன்னும் சில நமச்சிவாயபுரம் சில பகுதிகள்லாம் ஏற்கனவே இந்த மக்கள் கரையோர பகுதிகளிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கான இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ இவங்க இன்னும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து கண்ணகி நகர், செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கு இவங்க போகலை. அப்படிங்கிற இதுவில் இவங்க மக்கீஸ் கார்டனில் மக்கள் போய் கேட்கும்போது, எங்களுக்கு நிவாரண உதவிகள் சேரலை, உணவு வரலை, குடிநீர் வரலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க அமைச்சர் ஒருத்தரே என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே டோக்கன் வழங்கப்பட்டது, நீங்கள் ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க, அதனால் நிவாரண உதவிகள் கிடைக்காதீங்க இப்படின்னு சொன்ன தகவல்.
அதுக்கப்புறம் வந்து ஆனால் இதே வந்து அமைச்சர்கள் எல்லாரும் போய் பெரிய ஒரு இது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து அவங்க வந்து நிவாரணப் பணிகளை செஞ்சதை தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிஞ்சுது. இந்த மக்கீஸ் கார்டன்ற பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, நாங்கள் வந்து பழைய துணிகளை வந்து நிறையா கொடுத்தாங்க மக்கள் கொடுக்கறதுக்கு. இப்போ நிறைய பழைய துணிகள் வருதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இவங்க மக்கீஸ் கார்டன்லேருந்து ஒரு தோழர்கள் பார்த்துட்டு வந்து சொன்னது என்னென்னா, அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய குடிசைகள் ஃபுல்லாக அந்த சேர் அப்படியே குடிசையில் வந்து ஃபுல்லாக அடைச்சிருச்சு. இப்போ அந்த மக்கள் வந்து சின்ன குழந்தைகளுக்கான உள்ளாடைகள் கூட கிடையாது மாற்றி போட்டுக்கிறதுக்கு. அந்த சேத்துல இருந்த உள்ளாடையை எடுத்து திரும்ப தண்ணியில் அலசிட்டு அதே உள்ளாடையை போட்ட கொடூரமான விஷயங்களெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதனால் நாங்கள் பரவாயில்ல, பழைய ஆடைகள் இருந்தால் கூட பரவாயில்ல, பழைய ஆடைகளை கூட கொடுப்போம் புதுசு இல்லைனாலும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். குறிப்பாக வந்து இங்கே ஏன் வந்து நிவாரணம் வந்து சரியாக போகலைன்னா, இங்கே ஒருத்தர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இந்த ஏதாவது ஒரு பேரிடர்னு வரும்போது கணக்கெடுப்பு நடத்துகிற வேலையை வந்து கண் துடைப்பு வேலையாகவே நடத்துகிற விஷயமாக தான் தெரியுது அது. ஏன்னா ஏற்கனவே ரேஷன் கார்டு அது இதுன்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்குது இவங்கக்கிட்ட. அதை வச்சு உடனடியாக நிவாரண பணிகளில் இறங்காமல் இவங்க வந்து திரும்ப திரும்ப கணக்கெடுப்புன்னு சொல்லி நிவாரண நடவடிக்கைகளை வந்து தாமதப்படுத்தி அது வந்து மக்களுக்கு சென்றடையாமல் இவங்க சொல்கிற மாதிரி கவுன்சிலர் மட்டத்திலேருந்து எல்லாரும் வந்து அதை பிரிச்சுக்கிற ஒரு வேலை தான் நடக்கும். அதனால் நிவாரணம் வந்து இவங்க அறிவித்ததே ரொம்ப குறைவான நிவாரணம். அது ரெண்டாவது இந்த மாதிரி கணக்கெடுப்பு அந்தந்த வேலைகளில் வந்து இது சரியாக போய் சேராது அப்படிங்கிறது தான். சரி, நன்றி பரிமளா மேடம். பாடகர், நாட்டுப்புற கலைஞர் அவர். என்னால் முடிஞ்ச ஒரு பாடல் வந்து இந்த நான் மழைக்காக அப்படின்னா, சரி நீங்கள் வாங்க, தஞ்சாவூர்லேருந்து அவர் வந்திருக்காரு. ஒரத்தநாடு கோபு அவர்களை வந்து நான் அழைக்கிறேன். வாங்க. ஓ ஐயையோ தலைநகரம் தண்ணியில் போயிருச்சு, கடலோரும் தப்பவில்லை, கடல் போல சூழ்ந்துருச்சு, இயற்கையின் கோரமுகம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மதங்களை கடந்து இப்போ ஒன்னாக இணைஞ்சு புட்டோம், ஐயையோ தலைநகரம் தண்ணியில் போயிருச்சு. அக்கம்பக்கம் அறியாம அகந்தையோடு அலைஞ்சோமே, ஆத்து தண்ணி அடிச்சு போக அனாதையா திரிஞ்சோமே, அக்கம்பக்கம் அறியாம அகந்தையோடு அலைஞ்சோமே, ஆத்து தண்ணி அடிச்சு போக அனாதையா திரிஞ்சோமே, மனிதநேயம் மறந்து போய் மமதையோடு அலைஞ்சமடா, மனிதநேயம் மறந்து போய் மமதையோடு அலைஞ்சமடா, மழையடிச்சு ஓஞ்ச பின்னே மனுஷமக்க புரிஞ்சமடா, ஐயையோ தலைநகரம் தண்ணியில போயிருச்சு. கட்டட காட்டுக்குள்ளே விலங்காயிருந்தவனும் காசு பணம் தொலைஞ்சதுமே மனுஷனா மாறிட்டாயா, இயற்கையின் போக்குலதான் இடையூறு வேணாமடா, இயற்கையின் போக்குலதான் இடையூறு வேணாமடா, செயற்கைய ஆதரிச்சா செத்தேதான் போவோமடா, புரிஞ்சி நடப்போம் தோழா, இல்லைன்னா போயிடுவோம் பாழா பாழா. நன்றி கோபிகா. அங்கேற்கனி வழக்கறிஞரும் இருக்கின்றார். இதுவரைக்கும் நடந்த நிவாரணத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் என்ன சொல்லுங்கள்? டிசம்பர் 1லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த களப்பணியில் இருக்கிறோம். என்னென்னா வந்து முழுமையாக அரசு வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த மக்களுக்கும் முழுமையாக தங்களுடைய வெள்ளம் வந்த காலகட்டத்தில் முழுமையாக அது வந்து இல்லை, வேலை செய்யவில்லை. அரசு என்கின்ற ஒரு அமைப்பு வந்து வேலை செய்யலை. அதுக்கு பிறகு அவர்கள் வந்தபோது கூட இன்றைக்கு வரைக்கும் அது முழுமையாக பொதுமக்களை பொதுவாக போய் சென்றடையவில்லை. ஏனென்றால் வந்து இப்போ என்னென்னா அதிமுக எங்கே இருக்குதோ, இந்த மக்கள் எங்கே அவர்களுடைய இப்போ கவுன்சிலர் இருக்கிறாரு, அவங்க கட்சி பகுதிகள் எங்கே இருக்குதோ அங்கே போய் இந்த அரசு போய் அவங்கள கூப்பிட்டு ஒரு விழா நடத்தி அதை கொடுக்குறாங்க. இதை ஊடகத்தில் நம்ம பார்க்குறோம்.
பொதுவாக மக்களுக்கு அப்படின்னும் போது கட்சி தரப்பு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நாங்கள் செய்கிறோன்ற ஒரே ஒரு செய்தி, அந்த 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று தான் வந்து அவங்க பொதுவாக செஞ்சு ஆகணுன்ற நிலைக்கு வந்ததுனால அதை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த நிலைகளும் இப்போ உயிரிழந்தவங்க இந்த வெள்ளத்தில் இன்றைக்கி அரசால் எத்தனை பேர் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு மொத்தமாக வீடு போயிருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியலை. ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்த தொகைகளை உங்களுக்கு மத்திய அரசுலேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்ததெல்லாம் ஒட்டு மொத்தம் இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குன்று ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியல. ஏற்கனவே தமிழக அரசில் என்ன நிதி இருந்திருக்கு, இயற்கை பேரழிவு ஏற்பட்டால் ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி சட்டத்தில் வந்து எவ்வளோ ஒரு கண்டிஜென்சி ஃபண்ட்னு வச்சுருக்கிறீங்க. இது போல நிலைகளில் தமிழக அரசில் ஏற்கனவே இதுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்ற ஒரு செய்திகளையும் வெளிப்படுத்த முடியல. நீங்கள் வந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும், முறை செய்து காப்பாற்றும்ன்ற அந்த சொல்லாடல் இருக்குல்ல, நீங்கள் வந்து அந்த நேரத்தில் முதல்ல அவங்கள அந்த இடத்துலேருந்து அகற்றணும். நீங்கள் உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, குடிக்கிறதெல்லாம் அடுத்தது தான். முதல்ல அந்த இடத்துலேருந்து அகற்றுறதுக்கு என்ன வந்து அரசு முன்திட்டம் என்ன வச்சிருந்தது? நீங்கள் வந்து இது இன்றைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. எல்லாருமே இன்றைக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய முகநூலில் கூட செயற்கை பேரிடர் தான் நான் தலைப்பு கொடுத்த ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இது வந்து இயற்கை பேரிடர் இல்லை. இயற்கை ஐப்பசி மாதம் அடைமழைன்றது எல்லாருக்குமே தெரியும். வடகிழக்கு பருவமழை வந்து தமிழகத்தில் மிக அதிகமான நேரங்களில் பெய்யும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதற்கு மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் இந்த இது போல் நடந்ததற்கு ஏழவே ஆழிப்பேரலை நடந்த பொழுது அதற்கான ஒரு பின்னாடி தான் அதை கற்றுக்கிட்டீங்க. இதற்கு முன்னோக்கி என்ன திட்டம் வச்சுருந்தாங்கன்னா எதுவும் செய்யப்படலை. அரசு எதுவும் செய்யவும் இல்லை. நீங்கள் சரி அது வந்த பிறகு ஆயிடுச்சும் காலத்தினால் செய்த உதவின்ற மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் போய் மக்களிடம் சென்றீர்களான்றா இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்கல்ல, ஒரு அரசு இருக்குது அப்படின்ற எந்த விதமான தீயணைப்பு வீரர்கள் எங்கே போனாங்க? மாநகராட்சி எங்கே போனாங்க? மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலைகளை தனி மனிதர்களும் ஆர்வலர்களும் மக்கள் தொகுதியாக போய் ஓடி அதாவது இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா பாதிக்கப்பட்டவங்களே இன்னொரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கொடுத்துக்கிறாங்க. வெளியிலேருந்து உள்ளே வர முடியல. எல்லை போட்ட மாதிரி எல்லாம் வந்து இப்போ மேற்கு மாவட்டங்கள் தான் எங்களை தொடர்பு கொண்டாங்க. மேற்கு மாவட்டங்கள் தான் கொஞ்சம் தப்பிச்சு அவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் எப்படி வர்றது, சென்னைக்கு வரவே முடியல, பேருந்து இல்லை, வந்தால் வெள்ளமாக இருக்குது. அப்படி அப்போ இங்கேயே தான் நம்ம உழண்டு இங்கே இருக்கிறவங்களே தான் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் அரசு வந்து முதல்ல இந்த வெள்ளத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு பெருவாரியான படகுகளை வந்து இவர்கள் முதல்ல செஞ்சுருக்கணும். நிவாரணம்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பணம் கொடுக்குறத காட்டுறீங்க. 5000 ரூபான்றது இந்த மக்களை, இந்த தமிழக மக்களை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? பிச்சை போடுவது போல் நீங்கள் வந்து 5000 ரூபாய் தரோம், உங்கள் வங்கியில் போடுறோம், ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா, அதை வச்சுருக்கீங்களான்னு கேட்குறது இல்லை செய்தி. இந்த 5000 ரூபாவை யாரும் எதிர்பார்க்கல. இதை எதிர்பார்த்து இந்த மக்கள் இந்த ஒரு மாதம் வாழலை. நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுப்பதற்கு அங்கே வந்து அன்னைக்கு யாரும் அரசு தரப்புல இருந்தோ இல்லை மற்ற எந்த விதமான ஊடகங்கள் கூட கூவம் நதி கோரமாக போகலை. ஒரு வாரத்துக்கு பிறகு தாங்க வட சென்னையே காமிக்கிறாங்க. நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது வியாசர்பாடி வந்து அந்த பேசின் பிரிட்ஜு கிட்ட வந்து மக்கள் வந்து அந்த நிலையிலையும் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளால் இந்த பகுதிக்கு போக முடியலையே நான் எண்ணிட்டு சைதை பக்கமாக நாங்கள் வந்து ஒரு சுற்று வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ வரும்போது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பெரிய சரக்கூந்து வந்து நின்றுட்டுருக்குறாங்க ரோட்டரி சங்கம். அந்த ரோட்டரி சங்கம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல, எந்த பகுதி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் வந்து கிண்டி ஐடி அந்த இதிலேருந்து கேன்சர் மருத்துவமனைக்கிட்ட இருந்து நேராக வியாசர்பாடிக்கு அந்த சரக்கூந்தை வந்து நாங்கள் அனுப்பிச்சு முழுக்க அவங்களோட நின்று முத்தமிழ் நகர், சர்மா நகர், வியாசர்பாடி முழுக்க போனோம். என்ன இதில் அடிப்படையில்னா நீங்கள் மிக கொடுமையாக, மிக மோசமாக, அருவருப்பாக சாக்கடை தண்ணீர், கழிவுநீர் இருக்கிற பகுதிகளுக்கு யாரும் பெரிய அளவில் போய் செய்யவில்லை. போகிறவங்க அந்த முதல் கட்டத்திலே நின்றுடுறாங்க. அப்போ மக்கள் வந்து வெளியிலேருந்து வர்றதுக்கு முடியல, உள்ளே போகிறதுக்கும் வழி இல்லை. அப்போ உதவி செய்கிறவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது அரசு வந்து போய் மக்களை, மிக மிக பாதிக்கப்பட்ட மக்களை இன்றளவும் கூட போய் பார்க்கவில்லை அப்படின்றது தான் இங்கே வந்து நாம் முதல்ல பதியப்பட வேண்டிய செய்தி. குறிப்பாக காவல்துறையினர் ஆளும் கட்சியோடு இணைந்து கொண்டு இப்போ நாங்கள் வந்து சிதம்பரம் போயிருந்தோம். எல்லாரும் கடலூரை நோக்கி போனாங்க. கடலூரை தாண்டி நாங்கள் போகும்போது வல்லம்படுகைன்ற ஊர், அங்கே ஊர்கள்லாம் எப்படி இருக்குன்னா சாலையே மேடாக இருக்குது, மேடுலேருந்து அப்படி சரிஞ்சு அந்த தண்ணி விழுது. பின்பக்கம் பார்த்திங்கன்னா வீராணம் ஏரிக்கான அந்த கடைசி அந்த வடிகால் வந்து மக்களுடைய ஒவ்வொரு ஊருக்கும் பின்பக்கம்.
தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிக்கு பின்பக்கம் எல்லாம் அந்த வீரான வடிகால் வந்து நீர் நிற்கிது. இந்த பக்கம் முதன்மை சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வடிஞ்சு மேலேருந்து அப்படியே உள்ளே வருது. அப்போ கடலூரில் வர்ற சரக்குந்துகளை நிறுத்தி காவல்துறையை நீ இந்த ஊருக்கு போ, உள்ள அதுக்கு மேலே நீ போகக்கூடாதுன்றதை நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். எங்களுடைய இது வழக்கறிஞர் இணைவகத்தின் மூலமாக நாங்கள் குழுமமாக போனதுனால எங்களை வந்து அவர்கள் அப்புறப்படுத்தலை. பிறகு நாங்கள் நேராக சென்று உள்ளுக்குள்ளே யாருமே போகலை. வர்றவங்களே வந்து அதை அப்படியே வாங்கி அப்படியே பிரித்து அப்படி கொடுக்குற நிலையை தான் வச்சுருந்தாங்களே தவிர அது ஒரு பெருவாரியான ஆழமாக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அங்கேருந்து இப்போ தேனி மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் கூட இன்றைக்கும் அங்கேருந்து வந்து சரியான உதவிகள் போய் சேரலை அப்படின்ற ஒரு செய்தியை தான் நாங்கள் பார்த்தோம். நன்றி அங்கேற்கனி மேடம். மதிமாறன், இதில் நிவாரணம் எந்த இடத்துல தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி போய் மக்களுக்கு முழுமையாக சேருமா இது? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே நேராக வந்ததுக்கு பதில் நான் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு வேலை மிச்சம். ஏன்னா மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நடுத்தரில் மக்கள் நிற்கும் போதே ஒரு மாநிலத்தின் முதல்வர் வாட்ஸ்அப்பில் தான் பேசும்போது நான் பேசக்கூடாதா? அப்போ பிரச்சனை என்ன? ஒரு டாக் ஷோவில் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது சாதாரண தானே. மாநில முதல்வர் மக்கள் உயிருக்கு போராடும் போதே வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறாங்க. இது என்ன, ஆட்சியாளர்கள் எப்போவுமே எளிய மக்கள்கிட்ட இருந்து அவங்க அந்நியமாக இருப்பாங்க, அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும், பொறுப்பற்று இருப்பாங்கிறது வேறு. ஆனால் ஒரு மாநில முதல்வர் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது நேரில் போய் பார்க்காம இருக்கும்போது அதுக்கு கீழே வர அதிகாரிகளும், ஒரு முதல்வராக அவருக்கு கீழே வர அதிகாரிகள், ஒரு அரசியல் தலைவராக அவருக்கு கீழே வர பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர், இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு அலட்சிய போக்கே அது ஏற்படுத்துது, ஒரு அலையாக ஏற்படுத்துது. இப்போ முதல்வரே இப்படி இருக்கிறாங்கன்னும் போது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகளோட அலட்சியம் அடுத்தடுத்து அலையாக போகுது, கீழே கட்சி செயல்பாட்டிலும் இப்படி போகுது. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல, இந்த வெள்ள நிவாரணத்தில் வந்து இது எவ்வளோ கோமாளித்தனமாக மக்களை நினைக்கிறாங்கிறது ஒன்று சொல்கிறேன். 5000 ரூபாய் நீங்கள் வெள்ள நிவாரணத்தில் வாங்கணும்னு சொன்னால் அடிப்படையில் ரேஷன் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் வீடே இல்லாத போது ரேஷன் கார்டு எங்கே இருக்கும்? அந்த ரேஷன் கார்டை எங்கே தேடி அவங்க எடுத்து போன ரேஷன் கார்டு அப்போ என்னென்னா பாதிக்கப்பட்டு நடுத்தரில் இருக்கிற மக்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட ரேஷன் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, பிள்ளையோட பாட புத்தகம் கிடையாது, எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா தான் வெள்ள நிவாரண நிதி கிடைக்கும்னா அந்த உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காது. ரேஷன் கார்டு, அடையாள அட்டை, அப்புறம் ஓட்டர் ஐடு இது எல்லாம் வச்சுருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பாதிக்காத மக்கள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த பணம் கிடைக்கும். இன்னும் யாருக்குன்னா இங்கே ஒருத்தர் சொன்னது மாதிரி இது லேட்டராக போக போக என்ன ஆகும்னா வெள்ள நிவாரண நிதி ஓட்டுக்காக கொடுக்குற ஒரு நிதியாக மாறிடும். இந்த நெருக்கத்தில் கொடுக்கும்போது மக்கள் வந்து இவங்க கொடுத்தாங்க, அரசு கொடுத்தாங்க அப்படிங்கிறத விடவும் கட்சி கொடுத்தது அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துக்கு மாறுங்கிறதும் காலதாமதம். இப்போ இந்த வெள்ளை வந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பெய்யப்பட்ட மழைன்னு சொல்கிறோம். இது பெரிய வரம், இது வந்து சாபம் கிடையாது. இன்னும் சரியாக சொன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு மழை பெய்த போது இப்படி ஒரு அழிவை தமிழகம் சந்திக்கவே இல்லை. மிக சிறப்பான அதற்கு பிற்பாடு நல்ல விவசாயம், மக்களோட வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பாக தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு இன்றைக்கி ஏன் அது வந்திருக்குதுன்னு சொன்னால் மக்கள் பெருக்கம் எவ்வளோ இருந்ததுக்கு பிற்பாடு ஏறக்குறைய இங்கே எல்லாருமே பேசுனது என்னென்னா இந்த மழை போய் தங்குகிற தண்ணீர் தங்குகிற இடங்களை எல்லாம் இப்போ அடையாளம் காமிச்சிருக்கு. இந்த வெள்ளம் போய் இதெல்லாம் என் இடம், இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு சொல்லி எல்லா இடத்தையும் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இந்த ஆக்கிரமிப்புகளை தண்ணி அதோட போக்கில் போய் 100 வருஷத்துக்கு முன்னால் எங்கெல்லாம் தண்ணி இருந்ததோ அங்கெல்லாம் தண்ணி போய் தங்கி இருக்குது. அதெல்லாம் வந்துன்னா இந்த ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் ஏரிகளையும் குளங்களையும் ஆக்கிரமித்தப்பட்ட கட்டடங்களின் வினை தான் இதை தவிர மழை கொடுத்த பேராபத்து கிடையாது. இது மக்கள் நிவாரண பொருட்கள் கொடுக்கும்போது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதை வழிமறித்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்கல்ல, இதை ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை மக்கள் அம்பலப்படுத்துகிறாங்க. ஒன்று என்னென்னா அரசு செயல்படலை, ஆனால் நாங்கள் செயல்படுறோன்னு அரசு அம்பலப்படுத்துகிறாங்க, கட்சியும் அம்பலப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த பகுதியில் இருக்கிறவங்கள நிவாரண பணியில் ஈடாத போது வெளியிலிருந்து வந்தவங்க உள்ளே வந்து கொடுக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஆளும் கட்சி அதிகாரிகள் அம்பலப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த மக்கள் மத்தியில் மீண்டும் செல்வாக்கு வர்றது வெளியிலேருந்து வரவங்கள்ட்ட பிடுங்கி ஸ்டிக்கர் விட்டு கொடுக்குற முறைங்கிறது அவர்கள் அம்பலமானதை மறைக்கிறதுக்காக செஞ்சது தான். ஆனால் கொண்டு போய் பொருள் கொடுத்தவங்க என்ன விரும்பினாங்கன்னா எங்களுக்கு பொருள் போய் தான் சேரணும், அந்த ஸ்டிக்கரை ஒட்டியாவது உரிய நேரத்தில் கொடுங்கன்னாங்க. ஸ்டிக்கரை ஒட்டினாங்க, கொடுக்கவும் இல்லைங்கிறது அன்றைக்கி பிரச்சனை. நன்றி திரு அருள்தாஸ், உங்களுடைய கருத்தாக. என்னை பொறுத்த மட்டும் தன்னார்வ அமைப்புகள் எங்களை போன்ற இயக்கங்கள் சென்ற அவங்க கொடுத்த நிவாரணம் வந்து கரெக்டாக முழுமையாக போயிருக்கு. அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட நிவாரணங்கள்லாம் அதிமுகவுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு கரெக்டாக போயிருக்கு. இன்னொன்று வந்து அரசு செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த உளுத்து போன அரிசியில் வந்து சாம்பார் சாதம் நாங்கள் வந்து சென்னை, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம்
காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் எல்லா பகுதிக்கும் போயிருக்கோம். தொடர்ச்சியாக நேற்று வரை கூட நேற்று குளியஞ்சாவடி ஒரு பகுதி கடலூர் மாவட்டத்தில் போயிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கு மேலே வந்து வெள்ள நிவாரண பணியில் வந்து ஈடுபட்டுருக்கோம். பல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே பொருட்கள் நாங்கள் மட்டுமே கலெக்ட் பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஒரு 200 வாலண்டியர்ஸ் யங்ஸ்டர்ஸை வச்சு இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக தொடர்ச்சியாகனா அது நாங்கள் செஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து அரசினுடைய அதிகாரம் இல்லை, கட்டமைப்பு இல்லை, வசதிகள் இல்லை. பட் ஆனால் எங்களாலே இந்த அளவுக்கு செய்ய முடியுதுன்னா ஒரு அரசு வந்து பல கட்டமைப்புகளை வச்சுருக்கக்கூடிய அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து உதவிகள் செய்யணுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொன்று வந்து நாங்கள் செய்யும் பொழுது கூட அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. எங்களுக்கு வந்த பொருளை கூட இங்கே கொடுக்காதீங்கன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு கொண்டு போகிற அளவுக்கும் சில நபர்கள் வந்து வேலை செஞ்சாங்க. ஆக்சுவலாக அதாவது உதவி செய்யாட்டினாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் தான் இருக்கணும். இன்னொன்று கேரளாவிலேருந்து எங்களுடைய நண்பர் அனுப்பிச்சுட்டாங்க. அந்த பொருள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குச்சு. அந்த இறங்கின பொருளை அப்படியே தூக்கிட்டு போய் நேரு ஸ்டேடியத்துக்கு வச்சுட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொருளை வாங்க முடியலை. பட் ஆனால் சட்ட ரீதியான அதுக்கான எதிர்கொள்ள வேலைகளை செஞ்சுட்ருக்கோன்னா ஒரு நபர் வந்து இப்போ மும்பையிலேருந்து கொடுக்குறாங்க, இல்லை கேரளாவிலேருந்து கொடுக்குறாங்க, கர்நாடகாவிலேருந்து கொடுக்குறாங்க, பல மாநிலங்கள்லேருந்து பொருள் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளை போன்றவர்கள் வந்து சரியான வந்து உண்மையில் யாருக்கு பொருள் கிடைக்கலையோ அவங்களுக்கு தான் நாங்கள் இத்தனை நாள் வரைக்கும் பொருளை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய அதிமுக நண்பர்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தான் போகுது. இன்னொன்று வந்து நிவாரணத்தை பொறுத்த மட்டும் நான் வந்து அதை மட்டும் பேச வரல. இதுலேயும் ஃபெயிலியர் தான், முடங்கி போச்சு அரசு. இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுல அந்த ஏரியை திறந்து விடணுமா வேணாமா, அதுலேயும் வந்து ஃபெயிலியர். ஆக்சுவலாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 30,000 கண்ணாடியை வந்து ஒரு வினாடியில் திறந்து விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு யோசிக்கக்கூடிய திராணிகள் இல்லை. இன்னொன்று மாநில பேரிடர் மேலாண்மை இருக்குது, அது கூடுச்சா கூடலையா, என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையில் நானாக வந்து இவ்வளவு பெரிய தண்ணியோடு தான் போய் ஒவ்வொரு பகுதிக்கும் என்னுடைய உயிரை பணைய வச்சு தான் எங்களுடைய இயக்கத்தினுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பல பகுதிகளுக்கு 200 பகுதிகள் கொடுத்துருக்கோம். இந்த 5 மாவட்டங்களில் 200 பகுதிகள் கொடுத்துருக்கோம். நாங்களே இப்படி செய்யும் பொழுது ஒரு முதல்வர் என்ன யோசிக்கணும்? மக்கள் வந்து தத்தளிச்சிட்ருக்காங்க. அந்த பகுதியில் போய் அட்லீஸ்ட் ஒரு 3 பகுதியில் இறங்கி தண்ணியில் இறங்கி விசிட் பண்ணால் தான் என்ன. பொதுக்குழுக்கு இவ்வளவு ஆடம்பரமாக இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு போய் அங்கே நின்று 1.5 மணி நேரம் பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் பொழுது உண்மையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களை பற்றியான சிந்தனைகள் வந்து நிச்சயமாக இருந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அதெல்லாம் வந்து செய்ய தவறிட்டாங்க. இன்னொன்று வந்து குடிசை பகுதி மக்களெல்லாம் அந்த சைடு நிவாரணமே போகவே இல்லை. ஆக்சுவலாக அதில் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து புறந்தள்ளப்பட்டிருக்காங்க. அங்கே கூட வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டம் வந்து பார்க்கப்பட்டிருக்குது. அந்த பகுதிகளுக்கெல்லாம் பொருள்களே எதுவுமே போகலை, நிவாரணம் போகலை. நாங்கள் வந்து அம்ஜிகரையில் வேலை செய்யும்போது ஒரு அக்கா வந்து ஒரு மிடில் கிளாஸ் அக்கா வந்து குழந்தைய கூட்டி வந்து பால்னான்னு கேட்டுகிட்டே இருந்தது. நாங்கள் ஒன்று ரொம்ப கேர் எடுக்கல. ஒரு செயின்லாம் போட்டிருக்கும்போது கொஞ்சம் வசதியான மூலம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுல. ஆனால் அந்த அக்கா கொஞ்சம் நேரத்தில் வந்து அழுதுருச்சு. இந்த பால் கொடுக்கலைன்னா என் குழந்தைக்கு வந்து பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டோம். உடனே டக்குன்னு பால் எடுத்து இன்னொரு அண்ணா வந்து மதுராவாயில் வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்தே வராரு. நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேகமாக போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து அந்த ஆள் வந்து எங்களை பின்தொடர்ந்து வர்றாரு. எதுக்கு வரான்பதா ஒரு போர்வைக்காண்டி 2 பெண்கள், வயசு பெண்கள் அவங்க வீட்டில் இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து கடுமையான குளிர் இருக்குது, போத்திக்கிறதுக்கு போர்வையிலேன்னு ஒரு 2-3 கிலோமீட்டர் எங்க கூட பைக்கில் வந்து வாங்குறாரு. ஸோ மக்களுடைய தேவைகளை அறிந்து கொடுக்கக்கூடிய அரசு தான் உண்மையிலேயே மக்களாட்சி, அதுதான் மக்கள் அரசு. ஆனால் இந்த அரசு உண்மையிலே வெள்ளத்தால் பாதிக்கப்படாதவங்களுக்கு தான் 5,000-ம் 10,000-ம் இப்போ ஃபுல்லாக வந்து சர்வே நடந்து கொடுத்துட்ருக்கு. நன்றி அருள்தாஸ். மழை வெள்ள பாதிப்புகளால் ஏற்பட்ட மக்களுக்கு நிவாரணம் முழுமையாக சென்றடையுமா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். இது முழுமையாக போய் சேர வேண்டும். அரசு உண்மையான நோக்கத்தோடு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணும்? அரசியல்வாதிகளிடம் பொறுப்பை ஒப்படைக்காமல் சிறப்பான அதாவது அரசு அதிகாரிகளிடம் பொறுப்பு ஒப்படைக்கணும் சார். அப்போ அவங்க ஒப்படைச்சி யார் யாருக்கு நிவாரணம் கொடுக்கணும், யார் யாருக்கு தரக்கூடாதுங்கிறது அவங்க முடிவெடுத்து உரிய நிவாரணம் கிடைச்சா எல்லாருக்கும் நிவாரணம் கிடைக்கும். எந்தெந்த பகுதிகளில் எவ்வளோ நிவாரணம் கொடுத்துருக்குறாங்கன்றதை வந்து தைரியமாக ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். அப்போ தான் அரசாங்கம் செய்திருக்கிறாங்க அப்படின்றத பொதுமக்கள் ஏற்றுக்கவே முடியும். இந்த ஆட்சியை வந்து நம்ம மாற்றி பொறுப்புள்ள ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம நியமிக்கணும். தவறுனா மக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து இந்த மக்கள் புரட்சியை இது பண்ணால் தான் இந்த நிவாரணம் வந்து முழுமையாக போய் சேரணுன்றது என்னுடைய கருத்து சார். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி கட்சி வேற்றுமை இல்லாமல் அனைத்து கட்சியிலேருந்து ஒரு பிரதிநிதிகளை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு நீதிபதியை போட்டு
அவங்க ஒரு சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நிவாரணம் போச்சா போலியான்றதை ஒரு இணையதளத்தில் பதிவு செய்யணும். இது மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் சார். ஏன்னா பொதுக்குழு ஒரே நாளில் வந்து எங்கெங்கேயோ கட் அவுட் வச்சு இந்தியா கேட் டைப்பில் பெரிய பெரிய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஆர்வத்தை வந்து இங்கே மக்கள் மத்தியில் பண்ணால் கண்டிப்பாக ஒரே நாளில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சுனாமி, பெரிய பெரிய வெள்ளம் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒன்றா இருக்கணுமா? இப்போ இருக்கிற ஒற்றுமையை எல்லா விஷயத்திலும் இருக்கணும். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய வேட்பாளர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் எல்லார் காலையும் விழுந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வின் பண்ணுற ஆள், அதே வின் பண்ணிட்டா கார்லேயோ இல்லாட்டினா 10 வண்டிக்கு பின்னாடி தான் போகிறேன், நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை இருக்கிறதுல தடுக்கணும். அவர் வரலையா, வெள்ள பாதிப்பு கரெக்டாக வரலையா, நெக்ஸ்ட் அவருக்கு இடைத்தேர்தல் வைக்கல வீட்டுக்கிட்டே அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அலோவ் பண்ண நம்முடைய ஒற்றுமை நமக்கு நம்ம ஒற்றுமை இருக்கணும். இதுக்கு அந்தந்த ஏரியாவில் அரசு சார்பற்ற முகாம் அமைத்து இதற்கு கேட்டு வழங்குவது நல்லதாக தெரிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசு என்ன பண்ணணும்னா இந்த நிலை திருப்பி வரக்கூடாது. அந்த மாதிரி அரசு எதனாச்சும் ஸ்டெப் எடுக்கணும். ஏரி தரையை க்ளீன் பண்ணிடுச்சு, தூதுவாரி அதை மெயின்டைன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரில் போயிட்டு நிவாரண நிதி கொடுத்தா சரியாக இருக்கும். செல்லா மேரிஸ் காலேஜில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒரு 1000 பேர் சந்தித்து கருத்து கணிப்பு கேட்டாங்க. அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா, எஸ்டிபிஐ, திமுக, மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க தவிர ஆளுங்கட்சி ஆளுங்களோ அதிகாரிகளோ வந்து ஒரு நிவாரணம் கூட செஞ்சாலும் யாருமே சொல்லலை. முழு நாள் நடந்த விஷயத்தில் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் இல்லாமல் கண்டிப்பாக நிவாரணமாக இருக்கலாம், அதை காப்பீடாக எது வேணால் பேர் வச்சுக்கலாம். ஆனால் அமௌண்ட்டை கண்டிப்பாக உயர்த்தி தரணும். கோகுலகிருஷ்ணன் சொல்லுங்க, இந்த நிவாரணம் கிடைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி நீதி கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் தங்கச்சிக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணோம், நிவாரணம் வேலை முடியாது. என் தங்கச்சி பேங்க்கில் தான் போடுறோம், நாங்கள் இன்னும் வரல. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். 9 பேர் சொல்லிடுறாங்க, 9 பேர் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அந்த வெள்ள நிவாரணம் வருன்ட்டு. சரி, பாண்டி பிரபு சொல்லுங்கள், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த நிவாரணம் முழுமையாக சென்று அடையணும் அப்படின்னா? அடிப்பட்ட காயத்துக்கு உடனே வந்துட்டு மருந்து கொடுக்கணும். இது ஒன்று தான். சரி, பரிமளா மேடம் சொல்லுங்கள். தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு நிவாரண குழு, கண்காணிப்பு குழு மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் அடங்கிய ஒரு உயர்மட்ட குழு ஏற்படுத்தி அதுக்கு கீழே வந்து தன்னார்வலர்கள் இல்லை சின்ன சின்ன குழுக்களாக பகுதி வாரியாக அப்படி வந்து மானிட்டர் பண்ணாதான் இந்த இது வந்து போய் சேரும். ரெண்டாவது, குறிப்பாக சென்னை மாதிரி பகுதியில் கரையோரமாக இருந்த மக்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே வந்து அரசுக்கு இருந்த திட்டம் இவங்களை வந்து சென்னையை விட்டு வெளிப்புறங்களுக்கு அப்புறப்படுத்துறதுன்னு அதை வந்து நிப்பாட்டி அந்த மக்களோட கோரிக்கைகள் வந்து சென்னைக்குள்ளே, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து சென்னை உள்ளே சார்ந்து தான் இருக்குது. இப்போ அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று அவங்களுக்கு சென்னைக்குள்ளேயே 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளே அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறன்ற அவங்களோட கோரிக்கைகள் ஏற்கப்படணும். அதே மாதிரி இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நடுத்தர மக்களோட இழப்பீடு சரியாக கணிக்கப்படணும். அதுமாதிரி சிறு குறு தொழில்னால் பாதிக்கப்பட்ட முதலாளி, சிறு குறு தொழில் வச்சுருந்தவங்க, விவசாயிகள், இவங்களோட கோரிக்கைகள்லாம் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நிவாரணம் போய் சேரும். இது ஒன்று. நன்றி மேடம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பொருளுதவியும் பண உதவியும் கொடுத்தாலும் அவங்க இழந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசுக்கு சில கோரிக்கைகளையும் யோசனைகளையும் நம்ம முன்வைக்கிறோம். முதல் கட்டமாக வந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டது தொடர்பாக முரண்பட்ட கருத்துகள் தலைமைச் செயலாளர்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருக்குது. அது குறித்து வந்து ஒரு நீதி விசாரணை வந்து நடத்தப்படணும். ரெண்டாவது வந்து வெள்ளத்தில் உயிரை இழந்தவங்களுக்கு உடனடியாக 4 லட்சம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படணும். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி அரசு செய்ய தவறியதை பல அமைப்புகளும் இயக்கங்களும் கரெக்டாக சரியான நேரத்தில் பொருளுதவியை பண உதவியை அந்த நிவாரணத்தை கொடுத்து உதவுனாங்க. அவங்க கையில் அந்த நிவாரணத்தை வந்து கொடுத்துட்டு அது சரியாக முறைப்படி கொண்டு சேரப்படுதான்னு சொல்லிட்டு மத்திய அரசு, மாநில அரசு அடங்கிய சமூக இயக்கங்கள் அடங்கிய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு அமைச்சு அவங்கள வந்து கண்காணிக்கணும். அதே நேரத்தில் இறுதியாக வந்து அந்த கண்காணிப்பு வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியினுடைய அறிக்கையை வந்து அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மதிமாறன் உங்களுடைய இந்த அலட்சியம், இந்த அரசோட அலட்சியம், அதோட அதிகாரத்தை மோசமான ஒரு கண்ணோட்டம், இதெல்லாமே இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாலும் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது இங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல வெட்டி விடுறதுக்கு ஒரு கடப்பார் கூட கிடையாது. ஒரு நகராட்சிக்கிட்டையோ மற்றவர்கள் ஏன் கிடையாதுன்னு சொன்னால் என்ன அமைப்பு முறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவா வெட்டுறதா இருந்தாலும் டெண்டர், ஒரு கார்பரேஷனில் காவா போனாலும் டெண்டர், ஒரு பொதுப்பணித்துறையில் ஏரி தூர் வரணும் டெண்டர். நகராட்சி, கார்பரேஷன், அரசு என்பது எப்படி செட்டப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு தனியார் டெண்டர் கொடுப்பாரு,
அவர் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பில் பாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இவங்ககிட்ட ஆளும் கிடையாது, ஒரு கடப்பாரியும் கிடையாது. அப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிருக்கு கை தூக்கும் போது இவங்க டெண்டர் தான் விட முடியுமே தவிர அரசினால் இவர்களால் ஒருபோதும் நிவாரணம் பண்ண முடியாது. ஏன்னா பில்லு வந்து 1 மாதம் 2 மாதம் பொறுத்து இவங்க வாங்க முடியும். இப்போ இந்த அமைப்பு முறையே இப்போ வெள்ளக்காரன் ஆட்சியில் நிர்வாகம் சிறப்பாக இருந்தது, வெள்ளக்காரன் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவன் கட்டடம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அவன் அடிமைகளை நடத்தினாலும் அவன் என்ன பண்ணான்னா, அந்த அரசு எல்லா வேலையும் அரசே பார்த்தது. கட்டடத்தை வெள்ளைக்கார அரசே கட்டுச்சு. அவன் ஏரியை டேம் கட்டுறத வெள்ளைக்கார அரசே அதை செய்தது. அது ஒரு அதிகார வர்க்கமாக இருந்த வெளியிலிருந்து வந்த வெள்ளைக்காரன் கூட அரசாக அவனே செயல்பட்டதுனால தான் அவனோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குதுன்னு ஒரு கண்ணோட்டம் வந்தது. பொதுத்துறையை ஊக்குவிப்பதும் பொதுத்துறை தன் பணியை நேரடியாக அதுவே செய்தால்தான் இதுக்கு தீர்வு வருமே தவிர, வெள்ள நிவாரணத்தின் போது கான்ட்ராக்ட் இருக்கிற அவங்க வந்து டெண்டர் விட்டு தான் காப்பாற்ற முடியுங்கிற சூழல் இருக்கிற வரைக்கும் இதுக்கு தீர்வே கிடைக்காது. இந்த நிவாரணத்தை யார் கொடுப்பதற்கு யோக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசோ அதிகாரபூர்வமோ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ கிடையாது. மக்கள் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படும் போது எவனெல்லாம் உயிரை பொருட்படுத்தாமல் போய் அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க மூலமாக தான் இந்த நிவாரணத்தை கொடுக்கணும். அவங்கள ஒரு குழு போட்டு அரசு இயந்திரம் அவர்கள் பின்னால் செய்கிற குழு வந்தால் தான் இது ஓரளவுக்கு நேர்மையாக நடக்க முடியும். தயவுசெய்து இந்த ஆளுங்கட்சி அரசு நீங்கள் குழு போட்டால் கூட பழைய அந்த ஆளுங்கட்சி அரசில் இருக்கிற அந்த கவுன்சிலர் இப்போ நடைமுறை பதவிகளில் இருக்கிறவங்க தயவுசெய்து விலகிட சொல்லணும். ஏன்னா அவங்க திருப்பியும் அவங்க எங்கே ஓட்டு கிடைக்கக்கூடிய அந்த அதிமுக மக்கள் உறுப்பினர்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்குறாங்களே தவிர பொதுவாக அதை பார்க்குறதில்ல. அதனால் நீங்கள் இப்போ 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது என்ன செய்துன்னு தெரியல. ஆனால் அதுபோல் நீங்கள் இந்த வெள்ள நிவாரணத்துக்குன்னே அரசு வந்து வேலையாட்களை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு குழு போட்டு செய்யலாம். வட்டாட்சியர் கோட்டாட்சியர்லாம் இருக்கிறாங்க, அந்த அமைப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் வாக்கு வரும்பொழுது வாக்குச்சாடிகளை எப்படி உருவாக்கி தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு இடுக்கிலலாம் போய் உறுப்பினர்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்குதான்னு போய் கண்டுபிடிச்சி அவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே நீங்கள் அந்த செட்டப்பை பண்ணாலே, அந்த முறையை கடைபிடிச்சாலே வாக்கு வருதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சால் கூட மக்களை நீங்கள் எல்லாரையும் போய் சென்றடைஞ்சு நீங்கள் அதை செய்ய முடியும். இன்னொரு செய்தி இது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் புவிசார் அரசியலை தமிழக மக்களுக்கான அரசு நிலமாக கையெடுக்காத வரை, குறிப்பாக பெருமுதலாளிகள் நிலத்தரகர்கள் இவர்கள் ஆளும் கட்சியோடு இணைந்து கொண்டு இவர்கள் செய்கிற இந்த நிலை தான் இன்னைக்கு இந்த செயற்கை பேரிடர் நடந்திருக்கு. இந்த செயற்கை பேரிடர் திரும்பியும் வரக்கூடாதுன்னா முதல்ல இந்த ஏரி குளங்கள் நிலங்கள் பிளாட் போட்டு நீங்கள் ஏரிகளை விற்கிறது, கல்லூரிகளை கொண்டு வருது, இதையும் முழுமையாக அகற்றத்துக்கு அரசு வந்து உடனடியாக கையில் எடுக்கும். நன்றி. இந்த மழை வெள்ளத்தால் பாதிப்புக்கு இருக்கக்கூடிய நிவாரணம் முழுமையாக சென்றடையுமா இல்லையா என்று, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் முழுமையாக இந்த நிவாரணம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. நிச்சயமாக இந்த நிவாரணத் தொகை மக்களுக்கு முழுமையாக சென்றடையக்கூடிய அளவிற்கு அரசும் அரசு அதிகாரிகளும் கணக்கெடுத்து தர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம். இனியும் நாம் இது போன்று ஒரு பேரிடர்கள் வருகின்ற போது நிவாரணத்திற்காக கையேந்தாமல் நாமே நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.